ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது மகரம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இன்ப துன்பங்கள் அப்படின்றது கலந்தே இருக்கக்கூடியது. அதுவும் ஒரு சில நேரங்களில் சுப நிகழ்வுகளும் அசுப நிகழ்வுகளும் மாறி மாறி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களே பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் தான். ஸோ எந்த கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க, என்ன மாதிரியான பார்வைகளை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் இருக்குது. அந்த வகையில் ஜோதிட ரீதியான கிரக நிலைகளை வைத்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே தீர்மானிக்கப்படுது. ஸோ அப்படி நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான ஒரு பலன்கள் தான். இது எல்லாருக்குமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட போகலாம். அதனால தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டைமில் மகர ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், அதே ஒரு சில இடங்களில் ரொம்ப போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய 2 விதமான மகர ராசி நேயர்களுக்கும் மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் உத்தியோக ரீதியாக மட்டும்தான் நீங்கள் ஒரு சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடியெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் பெருசாக இருக்காது. பொதுவாக மகர ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அதே மாதிரி பேசக்கூடியவங்க நிறைய பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பேச்சே தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுபலன்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலுமே கூட இனி அதனுடைய பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும். அதாவது விற்பனையும் வெற்றியும் உங்களுக்கு அதிகப்படியான பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ வேலை செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய நாட்களை நீங்கள் கடந்து வரலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய புதுவிதமான முயற்சிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சரியாக அமையாமல் கூட போயிடலாம். அதனால் நீங்கள் பாதிப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும். மேலும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே கலைந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ ஆரம்பிக்க முடியும். பிள்ளைங்களால் உங்களுக்கு இப்போ நிம்மதியானது கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதாவது பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லபடியாக தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு எப்படின்னா பணவரவுக்கெலாம் எந்த தடையும் இருக்காது. அது வர வேண்டிய பாக்கில் எப்போதும் போல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த செலவு அதிகரிக்கும் பொழுது உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக கடன் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. புதுசாக ஆடை வேணும், ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதற்குரிய அமைப்பு இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். முயற்சிகளை எடுப்பதற்குரிய ஒரு நல்ல ஒரு நேரம் தாங்க இந்த காலகட்டம். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல உற்சாகமாகவே நீங்கள் இருப்பீங்க.
ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிறதுனால உங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படலாம். ஸோ உடலில் அசதி ஏற்படுறது, டயர்டாக இருக்கிறது, மேலும் ஏதாவது அசிட்டி ப்ராப்ளம் ஏற்படுறது, நம்ம வெளியில் போகிறோம், வெளியில் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லைன்னா தொற்று நோய் பரவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு உடல் நலத்தில் இருக்கும். அலுவலக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் போல தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. எப்பயும் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்களோ அதே மாதிரியே தான் இந்த டைம் செய்ய போகிறீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் திடீர்னு ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆக முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை விட்டு வெளியில் போய் தங்கி நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த தற்காலிகமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாக போகுது. ஸோ அது யார் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ, இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லை முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது அந்த ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க போகுது. அது வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விடவே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். ஸோ மகர ராசியுடைய வியாபாரிகள் யாருமே கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த டைமில் வியாபாரம் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும். நீங்கள் பாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா அதை விட உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. ஸோ லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே யாருக்கும் எந்த விதமான ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் தான் மகர ராசி நேயர்களும் இந்த டைமில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். புதுசாக நீங்கள் ஒப்பந்தங்கள் எதுவும் போட்டுக்கிறீங்க, யார்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த டைமில் செய்யலாம். இன்னும் நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு கமிட் ஆகும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. பங்குதாரர்களும் உங்கள் கூட கொஞ்சம் அனுசரணையாகவே நடந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா வியாபாரம் எப்போதும் எந்த தடையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். ஒரு பிஸ்னஸே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய பார்ட்னர் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி கிடைச்சிட்டாங்க அப்படின்னாவே நம்மளால் எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டு போக முடியும். பார்ட்னரும் சரி, நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸும் சரி நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவே உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். ஸோ 2 பேருமே ஒழுங்காக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், வேகமாக விரிவடைய ஆரம்பிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தாங்க கொடுக்குது. அதே போல் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியுடைய நேயர்கள் 2 பேருக்குமே நல்லாயிருக்கு. வேலைக்கு போகக்கூடியவங்களும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அதே போல் வீட்டில் இருந்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. இந்த டைமில் உங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்க போகிறது கிடையாது. ஆனாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் 7வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ 7வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இந்த டைமில் மகர ராசியை உடையவங்க நிறைய பேர் நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லது மட்டும்தானே நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் புதுவிதமான முதலீடுகள் எதுவும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த முதலீடுகளில் நிதானமாக இருந்துக்கோங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த டைமில் வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இது எல்லாமே உயர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த உயர்வுக்காக நிறைய பாடுபட வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எப்போதுமே எச்சரிக்கையாக இருங்க. செலவுகளை சிக்கனப்படுத்தினீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மேலும் இந்த டைமில் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர் தாங்க. ஸோ ஆஞ்சநேயரை நீங்கள் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் ஆஞ்சநேயர் பெருமானை எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் மகர ராசி நேயர்களும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய உரிய கடவுள் யார் அப்படின்றது தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த நாட்களில்
ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மட்டுமே தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.